ஓகே, ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நான் கீழே கொடுக்குறேன். அவர் அனுப்புனது வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு. நான் இந்த நியூஸ் வந்து காலையில் ரெண்டு மூணு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி பார்த்துட்டேன். ஸோ தமிழில் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு தான். பீகாரில் லாரிக்கு அடியில் சாகசம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருந்தா லாரி மேலே ஏறி இருக்கும், தலை மேலே. இந்த மாதிரி பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் பிரச்சனைன்னு ஒன்று விடியது வந்து அந்த லாரி டிரைவருக்கு தான். உண்மையிலே லாரி டிரைவருங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தூங்கக்கூடாதுன்றதுக்காக வாயில் ஏதாச்சும் பாக்கு அந்த மாதிரி ஏதாவது போட்டு மென்னுட்டு அந்த மாதிரி அவ்வளோ அவங்க ஹெல்த் போனாலும் போட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லாரி டிரைவர்கிட்ட நான் நைட்டு தான் பேசினேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு 2-3 நாளாக தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பால் அவங்க லைஃப் பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் சாகசம் பண்ணுறதா இருந்தால் வேறு எங்கேயாவது போய் பண்ணுங்கள். அதை ஏன் வீடியோவாக எடுத்து போடுறீங்க? அதை 4 பேர் பார்த்துட்டு இது பண்ணால் கொஞ்சம் கெத்தாக இருக்குது, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது பண்ண மாட்டாங்களா? என்னதான் நடக்குதோ நம்ம நாட்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த லாரியில் கூட நேற்று தான் அந்த டிரைவர் சொன்னார் எனக்கு, லாரியில் கூட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. 80க்கு மேலே போச்சுன்னா வண்டி நின்றுடுமா. அதே தான் கார்லேயுமே இருக்குது ஸ்பீட் கண்ட்ரோல், 80க்கு மேலே போகாது. அதே மாதிரி பைக்லேயும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைக்கில் இருக்கான்னு தெரியல, பட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து எல்லாரும் 100, 180 அந்த மாதிரி போயிட்டு அப்படியே சல்லுன்னு ஜெட்டு மாதிரி போகிறாங்க. போயிட்டு சீன் போடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஜர்க்காச்சுன்னா என்ன ஆகும்ன்ட்டு நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உயிர்னா எல்லாருக்கும் சாதாரணமாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கீழே. அதே மாதிரி தான் இருக்கும், சீன் காமிச்சின்னு போயிருப்பாங்க. அவங்க விழுறது பத்தாம பின்னாடி வரவங்களும் விழுறாங்க, அதுக்கு இந்த பக்கம் வரவங்களும் விழுறாங்க. ஸோ ஒருத்தவங்க பண்ற தப்பால 6 பேருக்குமே அடிபட்டுருக்கு. வண்டி ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, முக்கியமா பைக் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு போங்க. 80க்கு மேலே தாண்டாம பொறுமையா ஓட்டிட்டு போங்க. உங்க உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை என் உயிர் முக்கியம் இல்லை அப்படின்னா நீ யாருமே இல்லாத ரோட்டில் நீங்கள் எப்படின்னா போய் தொலைங்க. ஆனால் எல்லாரும் இருக்கிற ரோட்டில் கொஞ்சம் சேஃப்டியாக போங்க. உங்கள் சேஃப்டி உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்து உங்கள் சேஃப்டி நீங்கள் கேரண்டி பண்ண முடியாது. நீங்கள் பைக் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.